ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லியை வச்சு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை கொத்து இட்லி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வேகக்கூடாது, லைட்டா அதோட கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாசனை போனாலே போதும். பாருங்க, இந்த அளவு வதக்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. முட்டை உங்களுக்கு அதிகமாக வேணா கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு முட்டையை இந்த வெங்காயத்தோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக உதிரி உதிரியாக வர அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப முட்டை வேக தேவையில்லை. இந்த பக்குவத்துக்கு வந்ததும் 3 இட்லியை நல்லா உதுத்து விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இட்லியை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. முந்தின நாள் சுட்ட இட்லியாக இருந்தாலும் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 2 கரண்டி அளவுக்கு மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு சேர்க்கிறப்ப சாப்பிடும் பொழுது நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா டேஸ்டா இருக்கும். நான் இதுல கொஞ்சம் மட்டன் பீசஸோட சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி குழம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தோசை கரண்டிலேயே நல்லா கொத்தி விட்டுக்கலாம். அப்பதான் நல்லா உதிரி உதிரியா வரும் இட்லி. இதை கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கினா முட்டை கொத்து இட்லி ரெடி. இந்த கொத்தி இட்லி அப்படியே நம்ம கொத்து பரோட்டா சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் டேஸ்டோட அப்படியே இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க இந்த டைப்ல இட்லி கொடுத்தா ரொம்ப சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.